வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திருமா அவர்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராட்டம் ஸ்தம்பித்த ஹைகோர்ட். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஆவேசமாக பொங்கி எழுந்து திருமா அவர்கள் கூட வந்த ரவுடிகள் தான் இந்த ராஜீவ் காந்தி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரை அடித்தாங்க. அதை தடுக்காமல் இவர் காரில் உட்காந்துருக்காரு. தொடர்ந்து அதை பற்றியான விமர்சனங்கள் தொடர்ந்து வரும்போது கூட திருமா அவர்கள் 2 பேர் மேலேயும் தப்புங்க, ஏதோ ஒரு நடந்து போச்சுன்னு கூட சொல்றல, அவர் என்ன முறைச்சாரு, அதனால தான் எங்கள் ஆளுங்க போய் அடிச்சாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு ஒரு நீதி விசாரணை நடக்கல. பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் கொடுத்த அந்த எஃப்ஐஆர் கூட இன்னும் போடல அப்படின்னு இன்னைக்கு வழக்கறிஞர்கள்லாம் போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது திருமா அவர்களுக்கு நன்மை பயக்குமானா நன்மை பயக்காது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளாவே திருமா அவர்கள் திமுகவுக்கு ரொம்ப முட்டு கொடுக்குறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில பல கட்சிகள் அங்கம் வகித்தாலும் இன்னைக்கு வட மாவட்டத்தில் இன்னைக்கு திருமா இல்லை என்றால் திமுக இல்லைங்கிற நிலைமை தான். அப்படிப்பட்ட நிலைமையில திமுகவுக்கு தான் திருமா தேவை. ஆனா திருமா அவர்கள் கடந்த கொஞ்ச நாளாக பேசுற பேச்சு பார்த்தா திமுக விட்டே கொடுக்காத மாதிரி, அதாவது திமுகவை ஏதாவது ஒன்று டேமேஜ் பண்ணிங்கன்னா நடுவில் இவர் பூந்து என்ன அடிச்சுட்டு தான் திமுக அடிக்கணுங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காரு. இப்போ இந்த சம்பவத்தை கூட நல்லா யோசனை பாருங்களேன். ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டுவதற்கு இயேசுநாதர் மாதிரி நீங்க இருக்கணும்னு நாங்கள் சொல்லலை. ஆனா நீங்கள் ஒரு பெரிய தலைவராக இருக்கீங்க, ஒரு கட்சியோட தலைவர், எந்த கட்சி தலைவராது இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பொது வழியில் பண்ணியிருக்காரா? உங்களை பற்றி ஏன் அந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது? இதை ஈஸியாக முடிக்க வேண்டிய விஷயத்த ஏன் இவ்வளவு பெருசு பண்ணி இப்போ நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்கல்ல, இதற்கு ஏன் திருமாவளவன் இதற்கு விட்டு இந்த இதில் போய் வலையில் விழுகிறாரு நமக்கு ஒன்றும் புரியல. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், இப்போ வெளியில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? என்னங்க அதை இப்படி பண்ணுறாரு, பார்க்கக்கூடிய மக்கள் அப்படி தானங்க பார்ப்பாரு. இது உங்கள் கட்சிக்கு நெருப்பெயரை ஏற்படுத்தி தருமா? அதையும் அவர்கள் யோசிக்கணும். எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக ஆட்சி வந்தாலே அராஜகம் தாங்க, திமுக காரங்க பண்ணாத அராஜகமா, அப்பெல்லாம் இவர் முட்டு கொடுப்பாரு. ஒன்று வேணா அஜித் லாக்அப் டெத்து, வேங்கை வயல் சம்பவம், இதே வேங்கை வயல் சம்பவம் வேற ஆட்சியில் நடந்திருந்தா திரும்ப தமிழ்நாட்டையே 2 ஆக்கியிருப்பாரு. வேங்கை வயல் சம்பவம் திமுக நடந்த உடனே அப்படியே சாஃப்ட் ஆயிட்டார். இது மட்டும் இல்லை, பல சம்பவங்கள். மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, திமுக எதிராக நடத்துறாரு. ஆனால் திமுக இருக்கவங்க தான் மேடையில் இருக்காங்க, திமுக தான் விற்குது. அவங்கள வச்சுட்டு எப்படி மது ஒழிப்பு மாநாடு நடத்துவீங்க நீங்க? நல்லா யோசனை பாருங்க. இன்னொன்று, திருமா அவர்கள் தொடர்ந்து மற்றவர்களோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பாருங்க, புதுசாக நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, பின்னால் நிறைய பேர் போகிறாங்க, வயசான காலத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு விஜய் அரசியலுக்கு தைரியமாக வருது நல்லதுன்னெலாம் பேசினவர் இவர். இப்போ என்னடான்னா இவருக்கு நல்லாவே தெரியுது தன்னுடைய பாரம்பரியமான இன்னைக்கு விசிகாவுடைய வாக்குகள், பட்டியலின வாக்குகள் விஜய் பக்கம் திரும்புது. எப்படி சீமான் அவர்களுக்கு அவருடைய வாக்கு விஜய்கிட்ட போன உடனே விஜய் அணில் குஞ்சு என்னென்னமோ திட்டுறாரு. அப்போ திருமாவுக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். அதனாலதான் தொடர்ந்து விஜயே வம்புக்கு வரலன்னா கூட இவரே திருமாவை பற்றி விஜய் பேசுறதே இல்லை. ஆனால் திருமா அவர்கள் விஜயையும் கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ திருமா அவர்கள் ஏன் இதை மாதிரிலாம் பண்ணுறாரு? இன்னொன்று, அவரே சொல்றாரு திமுகவுடன் எங்களை பிரிக்கிறதுக்கு சதி நடக்குது. நீங்களும் திருமா ஸ்டாலினும் ஒன்றாக இருக்கும்போது உங்களை யார் பிரிப்பா? நல்லா யோசனை பாருங்க. உங்களை மீறி யாராவது பிரிக்க முடியுமா? ஏன் அதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னொன்று கேட்குறோம், அன்னைக்கு நடைபெற்ற சம்பவத்தில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படிங்கும்போது வெளியில் அப்பா விடுப்பா போப்பா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? இதை நீங்கள் சொல்லி இருந்தீங்கன்னா விஷயமே இல்லை. இப்போ என்னன்னா அதுக்கப்புறம் எந்த மீட்டிங் போனாலும் நீங்கள் இதை பேச வேண்டிய கட்டாயம். பாருங்க, நான் ஏன் பண்ணேன் தெரியுங்களா? முதல்ல வந்த தகவல் என்ன, அவர் காரில் அந்த ஸ்கூட்டரில் இடிச்சார். நாங்கள் கேட்டதுக்கு கோவப்பட்டார். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கை காட்டிக்கிட்டே வந்தார், முறைச்சிக்கிட்டே வந்தார். சரிங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கன்னா இது வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை, காவல்துறையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில். அப்போ அப்படியே அவர் தவறு செய்திருந்தாலும் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவருங்கும் போது உங்களுக்கு இன்னும் பொறுப்புணர்வு இருக்குது. அவங்க 1000 பேசுவாங்க சார், நீங்கள் அப்படிதானே சார் மக்கள் கேட்பாங்க. நீங்கள் பொறுப்பாய்ந்த ஒரு தலைவர், இந்த நாட்டை ஆளணும்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு நடு ரோட்டில் ஒருத்தரை போட்டு அடித்து துரத்திக்கிட்டு போய் பார் கவுன்சிலுக்குள்ள உள்ள பூந்து அடிக்கிறீங்கன்னா, அப்போ வழக்கறிஞர்கள் அந்த பார் கவுன்சிலுங்கிற ஒன்றுக்கு கொடுக்கக்கூட அந்த மரியாதை கூட இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா யார் கொடுக்குற தைரியம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு சம்பவம்னா பரவாயில்ல, இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காவல்துறை ஆஃபீஸ்க்கு முன்னாடியே அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர். அவர் திருமாவளவனை பற்றி ஏதோ யூடியூப்லாம் பேசியிருப்பார் பொழுது. உடனே ஆளுங்க அடித்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு குண்டாஸ் போட்டாங்க. இதையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ என்னடா அது, எங்கள் கட்சி ஏன் இப்படி நடக்குது? அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களை கை தூக்கி விடக்கூடிய கட்சியில் ஏன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகிறாங்கும் போது என்னென்னா நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதா திருமாவர்களுடைய இயல்போ. ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த திருமா ஏன் இப்படி பண்ணுறாருன்னு நமக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறோம், திருமாவர்களுக்கு திமுக தான் திருமா தேவை.
திருமாவர்கள் இந்த இந்த ஒரு 4-5 சீட்டுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாருங்கிறத நம்ம ஏற்றுக்கல. ஆனால் ஏன் அப்படி நடந்துக்கிட்டார் உண்மையிலேயே நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ சமீப காலமாக நம்ம திருமாவுடைய பேச்செல்லாம் கேட்கும்போது ரொம்ப பண்பட்ட பேச்சு தான் பேசுவார். ஏன்னா நிறைய புக்கு படிக்கிறவர், உலக அரசியலேருந்து உள்ளூர் அரசியலெல்லாம் பேசுகிறக்கூடியவர், ரொம்ப கரெக்டான ஆள். இந்த ஏன்னா எவ்வளவோ இன்னைக்கு ஜாதி சங்கங்கள் வந்தால் கூட அவங்கெல்லாம் அப்பப்போ காண போயிடுவாங்க. இவர் அப்படி இல்லை. ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கிறாரு. நிறைய பேருக்கு அந்த 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 சமூகத்தை ஓரளவுக்கு மேலே தூக்கியிருக்காரு. அதை மாற்று கருத்தனால். அப்படிப்பட்ட திருமாவர்கள் இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சையில் மாட்டியிருக்காருக்கும் போது அது இன்னொன்று, யார் சர்ச்சையில் மாட்டினாலும் அது விவாதத்துக்குரியது தான். அப்போ திருமாவர்கள் ஒரு சர்ச்சையில் மாட்டியிருக்கார். இதை வைத்து பெரிய அளவுக்கு அவரை கார்னர் பண்ணக்கூடிய வேலை இருக்குது. அதில் அவர் பலியாக ஆயிட்டாருங்கிறத கஷ்டமாகுது. ஏன்னா இவரும் அதுக்கு துணை போகிறாரு. ஈஸியாக முடிக்க வேண்டிய பஞ்சாயத்தை இவ்வளோ தூரம் அதை காம்ப்ளிகேட் ஆக்கி இன்னைக்கு வழக்கறிஞர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இது அப்படியே நீர் பூத்த நெருப்பாக இருந்து அப்படியே விட்டுருவாங்க, போயிடும் நினச்சிங்க. அதாவதுங்க, பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியல. வழக்கறிஞர்கள்லாம் வெளில வந்துட்டாங்க. இப்போ இத்தனை வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்களே, இவங்க பின்னால் யார்? RSS இருக்கா? இன்னும் அதை விட குறிப்பிட்ட போய் அண்ணாமலை சொல்கிற மாதிரி, ஏங்க அந்த சம்பவம் நடக்குது, அண்ணாமலை தான் காரணங்கிற ரேஞ்சில் பேசிட்டு இருக்காரு. இதில் எப்படிங்க RSS BJP வந்தது? நல்லா யோசனை பாருங்க. இதில் RSS BJPக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? நமக்கும் RSS BJP அப்படிங்கிற கொள்கையில் உடன்பாடு இல்லை. ஆனால் RSS BJP இதை பண்ணதுன்னா யாராவது நம்புவாங்களா? என்னங்க எது எடுத்தாலும் RSS BJP, அப்புறம் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு, இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க உங்களை பற்றி? அப்போ திருமாவர்களுடைய இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு இருக்குது. அது உணர்றாரா இல்லையான்னு தெரியல. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம். இப்போ அண்ணாமலை ஒரு அறிக்கை விடுறாரு, ராஜா ஒரு அறிக்கை விடுறாரு. அப்போ பிஜேபியை வளர்ப்பது யார் தமிழ்நாட்டில்? இந்த மாதிரி நீங்கள் பேசணுன்னா தானே இப்போ அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாரு. திமுக இருக்கவங்களுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்துக்கும் தெரியும். இதை விட ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. போன MP தேர்தலில் இதே மாதிரி தான் திருமாவுடைய ஆட்கள் போயிட்டு இருக்காங்க. இது RSS அவங்களுடைய ஆட்களும் போயிட்டு இருக்காங்க. அங்கே பெரிய சண்டை வருது. RSS ஆட்கள் விடுதலை சிறுத்தைகளை அடிச்சு விரட்டினாங்க. அப்போ நம்ம கேட்டோம், என்னங்க RSSல அவ்வளோ ஆள் இருக்காங்களா, விடுதலை சிறுத்தைகளை அடிச்சு விரட்டுறாங்க? அப்போ உங்களுடைய சில பல தவறுகள் இன்னைக்கு RSS BJP கூட்டத்துக்கு வலிமை சேர்க்குறீங்க. வேற என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே இல்லாத நியூஸை இன்னைக்கு பெருசாக்குறாங்க. தொடர்ந்து சொல்ற மாதிரி திருமாவர்கள் இதை தவிர்த்திருக்கலாம். இதை வைத்து பிஜேபியும் RSSம் வளர்கிறது தான் சொல்லலாம். அவங்க உங்க தப்ப மேற்கோள் காட்டுறாங்கன்னா வெகுஜன மக்களை பார்வை அவங்க பக்கம் திரும்பாதா? அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருமாவர்கள் RSS சதின்னு சொல்றதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு திமுகவை தாண்டி திமுக கூட்டணி கட்சிகள் மக்களால் வெறுக்கப்படக்கூடிய கட்சியாக இருக்கிறது. ஏன்னா திமுக பண்ற எல்லாத்துக்கும் இவங்க தான் முட்டு கொடுக்குறாங்கிற பெரிய கோபம் இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக அது எதிரொலிக்கும். இதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.